வெல்கம் பேக் டு வெங்கட் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம Yamaha MT-15 உடைய ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனலில் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பைக் ரிவ்யூஸு, அது மட்டும் இல்லாமல் பைக்கில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அதை வீடியோவாக எடுத்து நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோடைய டிசைன் பார்ப்போம். இது டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் கொள்ளுவாய் பிசாசை நேரில் பார்த்துருக்கீங்களா? இல்லை, இந்த வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு டிசைனுங்க. நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்தில் பபிள் பீம் அப்படி சொல்லிட்டு ஒரு ரோபோ காமிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் சொல்லணுன்னா வண்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே செதுக்கியிருக்காங்க தாங்க சொல்லணும். ஸோ நம்ம இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டோம். அப்படியே நம்ம ரைட் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா யமகாவுடைய லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா MT-15 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா MT-உடைய பேட்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கே செம்ம அட்ராக்டிவாக இருக்குங்க. அப்படியே நம்ம பேக் சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டயர்லேருந்து பாதியோட கட் ஆகிற மாதிரி ஒரு சீட்டிங் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இது லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக தான் இருக்குது. ஸோ ஒரு சில பேர் சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஒன்று இருக்குது. அது என்ன ஏதுன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்க ஹெட்லைட்டை பற்றி பார்த்துடலாங்க. 2 LED லைட் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. என்ன தான் LED கொடுத்துருந்தாலுமே அந்த அளவுக்கு ஒரு வைடான ஒரு ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்குமே எல்லா யூசர்ஸுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. மேபி 2022 மாடல்லையாச்சும் இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்களான்னு பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே 2 சைடுமே ஆலோஜன் பல்பு தாங்க கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டருக்கு. பேக் சைடும் அதேமாரி ஆலோஜன் பல்பு தான் கொடுத்துருக்காங்க. அதிகமாக MT யூஸ் பண்ணுற எல்லாருமே சொல்கிற ஒரே கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் தான். ரொம்ப ஒரு லோவான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி கொஞ்சம் நாள்லேயே எல்லா இண்டிகேட்டர்ஸுமே இப்படி யூ ஷேப்பில் வளைஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. செம்ம பெருசாக ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோடைய டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 282 mm கொடுத்துருக்காங்க. அதேமாரி டயர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி நல்ல ஒரு பெரிய ப்ராடான ஒரு டயர் தாங்க ரெண்டு பக்கமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 100/18 கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம பேக் சைடு டயர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 140/7 சைஸ் கொடுத்துருக்காங்க. செம்ம ஒரு ப்ராடான டயருங்க. நம்ம கார்னரிங் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக கார்னரிங் பண்ணும். ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வெறித்தனமாக கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். பேக் சைட்லன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 220 mm டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ABSல மட்டும்தான் வந்துட்டுருக்கு. மேபி 2022ல் டியூவல் சேனல் ABS வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு சிங்கிள் சேனல் ABSல மட்டும்தான் வந்திருக்கு. ஒரு 1,70,000 rupeesக்கு ஒரு டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்கலாம். ஆனாலும் கொடுக்கல. இந்த ஒரு குறையை அடுத்த வர மாடலில் ஃபில் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் Yamaha கிட்ட இருந்து. ஸோ இப்போ இதோடைய சீட் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வச்சிங்களேன் 810 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாலரான பர்சனாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு மீடியமான ஹைட் இருந்தாலும் சரிங்க, இந்த வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக பர்ஃபெக்டாக சூட் ஆகும். அடுத்ததாக இந்த வண்டியோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிங்கன்னு வச்சிங்களேன் 170 mm கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நார்மலான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் எல்லா வண்டியிலையும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் செயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா 48 பல்லு இருக்க மாதிரி செயின் தான் வந்துட்டுருக்கோம். 52 பல்லு வருது. அதனால் அந்த அளவுக்கு ஒரு வண்டி துள்ளிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு பில் குவாலிட்டி வண்டி அதிகமாக ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாலுமே சரி ஒரு நல்ல பில் குவாலிட்டி தான். குறைவே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பில் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர்ஸை தவிர. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு எல்லாமே ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது பின்னாடி பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இதோடைய இன்ஜினை பற்றி பார்த்துருவோங்க. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 150cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டோக் ஆயில் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. கூடவே 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. சிட்டியோட பர்ஃபார்மன்ஸ் MTயில் வேறு லெவல் வெறித்தனமாக இருக்கும். 18.5 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. டார்க் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13.9 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ BS4ஓட கம்பேர் பண்ணிங்கன்னா 0.5 குறைச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க.
ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ரைடருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராடான ஒரு சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உட்காந்து நீங்கள் வண்டி ஓட்டிங்கன்னு வச்சுங்களேன், வண்டி உங்களுடைய பாதியாக அப்படியே மாறிக்கும். அதை பற்றி நான் குறைய சொல்ல மாட்டேன். ஆனால் பில்லியன் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பின்னாடி உட்கார்ற உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த ரைடருக்கும் அவனை பிடிக்காது, அந்த பைக்குக்கும் அவனை பிடிக்காது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் உங்கள் அம்மாவையோ இல்லை உங்கள் சிஸ்டர் யாரையோ வந்து இந்த வண்டியை நீங்கள் ஏற்றுனீங்கன்னு வச்சிங்களேன், தயவு செஞ்சு என்னை இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் வந்து அந்த வண்டியோட லுக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணியிருக்கீங்க. அதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூடாயிடுச்சுங்க. இந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. எர்ரா மாப்பிள்ள வண்டியை இன்றைக்கி எம்டி தாண்டா எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாதீங்க. இன்னும் கொஞ்சம் வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் எம்டி எடுக்கலாம். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓகே, இப்போ இந்த வண்டியோடைய எக்ஸாஸ்ட் நோட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது மட்டும் ஃபீல் பண்ணி பாருங்கள். லெவல் ஒரு ஃபீல் செம்மையாக இருக்குது பாஸ். ஸோ வாய்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இங்கே நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, அதனால் கொஞ்சம் டிம்மாக தெரியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்பீடோ மீட்ரு, அப்புறமேட்டா ஃபியூல் இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரிப் 1 ட்ரிப் 2 செட் பண்ணிக்கலாம், கிளாக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இங்கே நம்ம மாற்றணுன்னா வந்து இங்கேயே சுவிச்சஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் ஆனில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதிலே வந்து பார்த்துக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோடைய டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், மொத்தம் 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. வந்து மைலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 45லேருந்து 50 வரைக்கும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஒரு மைலேஜுக்கு இந்த 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டின்றது கண்டிப்பாக தாராளமாக போதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து இந்த வண்டியை வந்து நம்ம ஓட்டி பார்க்கலாம். இது எப்படி இருக்குது, இது ரைடிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, ரைடிங் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாவ், வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அப்ரைட் பொசிஷன் தாங்க கொடுத்துருக்காங்க. நல்லா நிமிர்ந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. சீட்டிங் கம்ஃபர்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக இல்லைனா கூட நல்லா ப்ராடாக இருக்கிறதால வந்து ரைடிங் கம்ஃபர்ட் வந்து உட்காந்து ஓட்டவே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செம்ம லுக்காக இருக்குங்க. அப்படியே வந்து எப்படி இருக்குன்னா, வண்டியை வந்து நம்ம தனியாக ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இல்லை, நம்ம தான் அந்த வண்டி அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. அப்படியே நம்மளோட பாதியாக வந்து வண்டி மாறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ மிரர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கினாலும் நல்லா ஒரு ஸ்டைலிஷாக வந்து ஒரு ப்ராடாக வந்து கொடுத்துருக்காங்க மிரரும். அதனால் வந்து நம்ம ரைடிங் ஜாக்கெட் போட்டால் கூட பின்னாடி வரத்துலாம் வந்து நல்லா தெரியுங்க. அடுத்ததாக இதில் ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா விவிஏன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி வந்து புதுசாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 7000 RPM மேலே போகும்போது சரி, நம்ம வந்து ஒரு 90 km ஸ்பீடுக்கு மேலே போகும்போதும் அந்த விவிஏ டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா தானாக வந்து ஆன் ஆகிக்கிறோம். நம்மளுடைய அந்த மூமெண்ட்டு பார்த்திங்கன்னா 90 km மேலே வந்து அந்த இன்ஜினுடைய சவுண்டே பார்த்திங்கன்னா அப்படியே மாற்றி வேறு லெவலில் வந்து ஒரு ஸ்பீடு போகுங்க வண்டி. இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 125 வரைக்கும் போகுது. மைலேஜ் வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 45லேருந்து 50 வரைக்கும் தந்துட்டுருக்கு. இதோடைய ஓனர்ஸ் எல்லாமே சொல்கிற ஒரே விஷயம் அதாங்க, மைலேஜ் வந்து தாறுமாறாக கொடுத்துட்ருக்கு. இந்த 150cc வந்து ஒரு நல்ல மைலேஜுக்கும் ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்டு எல்லாத்துக்குமே இந்த வண்டி வந்து ஒரு பக்காவாக வந்து சூட் ஆகுதுங்க. இப்போ பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருவோமா. இந்த ரோட்டில் வந்து அதிக ஸ்பீடு போக முடியாது. பிரேக்கிங் வந்து அந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ண முடியல. ஆனால் வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும்
ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே வந்து நல்லா இருக்குது. டீசெண்டான ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரைடிங் கம்ஃபர்ட் தாறுமாறாக இருக்குங்க. நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் போகணுன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வண்டியில் போனால் சோலோவாக போனீங்கன்னா பக்காவாக இருக்கும். பில்லியனாக போனால் அது பில்லியனோட பாடு, அது நம்மளுக்கு தெரியாதுங்க. பாடா. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேன். இதோட சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ சேனலுக்கு யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. ஸோ ஸ்டே டியூன் motovlogs நம்ம சேனல் வேறு லெவல். உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.